பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்க முடியுமா? எப்படி ருசிச்சு பார்க்க முடியும்? ஒரு பழ வியாபாரிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா இனிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க, என்ன சொல்லுவார் கடைக்காரரு? ஒரு திராட்சை பழத்தை லேசா பிச்சு உங்க கையில கொடுத்து இது சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க சார், நல்லா இருந்தா வாங்கிட்டு போங்க, இல்லன்னா நீங்க வாங்க வேண்டாம் என்று சொல்லி என்ன சொல்லுவார் அவரு? டேஸ்ட் பண்றது கொடுப்பாரு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ருசியா இருந்தோன்னே ஒரு 1/2 கிலோ கொடுங்க, இல்ல ஒரு 1 கிலோ கொடுங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? வாங்குவோம். இங்க வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி தாவீது சொல்லுகிறாரு. எதனால சொல்லுகிறாரு? அவர் ஆண்டவரை முழுமையாக ருசி பார்த்த மனிதர். அவர் சொல்றாரு கர்த்தர் ரொம்ப நல்லவருப்பா, நீ அவர் மேல மட்டும் நம்பிக்கை வச்சுன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று சொல்லி அவரை ருசி பார்த்ததினால, அவரை அறிந்ததினால, அவரை புரிந்து கொண்டதினால அந்த வார்த்தையை நம்மகிட்ட கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்ப்பா, இந்த உலகத்துல ரொம்ப நல்லவர் அவர்தான் என்று சொல்லி நமக்கு அவரை சாட்சி பகிர்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர், நீங்க கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்லவங்க பேரை ஒரு 5 பேர் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நீங்க யோசிப்பீங்க, ஒருவேளை இவங்க நல்லவங்களா இருப்பாங்களோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்களோ. இந்த உலகத்துல யார் ரொம்ப நல்லவர்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மளால சொல்ல முடியுமா? அவர் தாங்க நல்லவர். அவர் தான் நம்ம சொல்லணும். முதலாவது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப நல்லவர். இந்த உலகத்துல அவரை தவிர எல்லாருமே நல்லவங்க கிடையாது என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. எத்தனை தடவை நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, ஆமென். எத்தனை தடவை நம்மளை கை தூக்கி விட்டுருக்கிறாரு, ஆமென். எத்தனை தடவை நம்மளுக்கு சுகபலம் ஜீவன் தந்திருக்கிறாரு, ஆமென். எவ்வளவு இக்கட்ட இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு, ஆமென். எவ்வளவு ரொம்ப நல்லவருங்க அவரு, ரொம்ப நல்லவர். நீங்க அவரை விட்டு வழி விலகி போகின்ற பொழுதும் என் பிள்ளை எனக்கு வேணும், என் மகன் எனக்கு வேணும், என் மகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கையை விடாமல் அவர் பிடித்திருக்கிறார். நீங்க வேண்டாம் உதறினாலும் உங்க கையை அவர் விட மாட்டாருங்க. ரொம்ப நல்லவருங்க. அவர் லேசா ருசிச்சு பாருங்க. எப்படிங்க ஆண்டவரை ருசிச்சு பார்க்கிறது? நீங்க அவர் பக்கமா லேசா சாஞ்சி தான் பாருங்களேன். லேசா அவர் பக்கம் நீங்க மனமாறி தான் பாருங்களேன். அதுதான் ருசி பார்க்கறதுக்கான அடையாளம். லேசா மனமாறி ஆண்டவரே நான் உங்களுக்குள்ளாக வருகிறேன்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும், ஆமென். உங்க சூழ்நிலைகள் மாறும், ஆமென். நீங்க ஆண்டவருடைய புத்திரராய் இருப்பீர்கள். வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள், ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து உற்சாகத்தின் பாதையில நிறைவாய் நம்ம நடத்தி சொல்வாராக, ஆமென். God bless you.